எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுத்தர மற்றும் பதவி நிலைத்தர அலுவலர் பதவிகள் இலங்கை நிர்வாக சேவை தொடக்கம் பதிவாளர் சேவை வரையிலானது. இங்கு ஒன்றாக சங்கமிக்கின்ற ஒரு செயலமர்வு கிரகித்தல். இது மொழியாற்றல் எனவும் அல்லது பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு எனவும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் விடய உள்ளடக்கம் ஒன்று. இவற்றில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதிகளின் கடினத்தன்மை அவற்றினுடைய தர வேறுபாடு ஒன்றாக அங்கு காணப்படலாமே தவிர நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நுட்பங்கள் மற்றும் திறன்கள் என்பவை அனைத்து பரீட்சைகளுக்கும் பொதுவானவை என்ற அடிப்படையில் இந்த செயலமர்வு ஒரு ஒன்றிணைந்த செயலமர்வாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு 8வது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்த ஒரு வினாத்தாளினுடைய 30 வினாக்களை நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இந்த வினாத்தாளினுடைய 30 வினாக்கள் ஏற்கனவே எங்களால் கலந்துரையாடப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 31 தொடக்கம் 50 வரையில் உள்ள வினா தொகுதிகளில் இயலுமான அளவுக்கு எத்தனை வினாக்களை நாங்கள் தெளிவான புரிதலோடு கலந்துரையாட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். எப்போதுமே நாங்கள் அடைவுகளின் எண்ணிக்கையில கவனம் செலுத்துவது கிடையாது. குறைவு என்று சொல்ல வழிகிட்ட இல்லை, கிடையாது என்றே சொல்லுவோம். செயலமர்வின் போது அடைவுகளினுடைய எண்ணிக்கையில கவனம் செலுத்துவது ஏறத்தாழ இல்லை. ஆனால் அவற்றின் பெறுமதியில நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம். கற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறோமா, அதுல இருக்கக்கூடிய எங்களுடைய வாத பிரதிவாதங்கள், எங்களுடைய கருதுதல்களுக்கும் உண்மைக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, அதை தெளிவுபடுத்துவதற்காக எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் நீங்க கதைச்சாலும் நாங்களோட பேசுவோம். அதுல அந்த விடயத்துல நான் யாரையும் கண்டித்து அல்லது விட்டு விலகி போகிறது இல்லை. எளிமையாக சொல்ல முடியும். நீங்க திரும்ப ஒரு ரெக்கார்டிங்க பாருங்க, உங்களுக்கு அது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையில அவர் தனக்கு விளங்காமத்தான் கேட்கிறார். விளங்காமல் அல்ல, அவர் வேறு விதமாக விளங்கி கொண்டு கேட்கிறார். உண்மையில அவர் விளங்கையில என்கிற வார்த்தை அங்க இல்லை, பொருள் அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு விளங்குது, அவருக்கு வேற விதமாக விளங்குது. சரிதானே? அப்ப அவருடைய கருதுதல் அல்லது அவருடைய புரிதல் என்பதற்கும் உண்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நாங்கள் இயன்ற வரையில குறைக்கிறோம். ஒரு எல்லைக்கு மேல சில பேர் பின்வாங்கி விடுவார்கள். விளங்குதோ விளங்கியோ இதுக்கு மேல வேணாம் என்னமோ சொல்றதை கேட்போம் என்று சொல்லி அதை நான் ரசிப்பது கிடையாது. சரிதானே? சில வேளை மற்றவர்களுக்கு அதை பார்க்கிற போது அதிக அளவில் நேரத்தை ஒருவருக்காக ஒதுக்கி கொள்ளுகிறேன் என்று இது யாருக்கும் ஒதுக்கலாம். அதுக்காக நீங்க வலிந்து கேள்விகளை கேட்க வேண்டிய, உண்மையில உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அந்த புரிதல்ல இருக்கக்கூடிய அந்த திரிவு, அந்த வேறுபாடு நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு தடையாக இருக்கும். அப்ப தடைகளை வெற்றி கொள்வதுதான் எங்களுடைய செஷண்ட நோக்கம். எங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், தாய்மொழியில இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளை புரிந்து கொள்வதில் நாங்கள் இப்போது வரைக்கும் சவால்களை கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் இந்த செஷன் தேவையே இல்லை. அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. நிர்வாகத்தின் உயர்வு இடங்கள் வரையில தெரிந்திருக்கிறது. கொள்கை வகுப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் நாட்டினுடைய அனைத்து பிரதானமான பரீட்சைகளிலையும் இந்த விடயத்தை ஒரு பரீட்சை இந்த விடயத்தை சொன்னேன் உங்களுக்கு. சரிதானே? உங்களோட மக்குகள்ல கவனம் அடங்க கண்டு சொல்லு. சரி, எல்லா பரீட்சைகளிலும் அந்த விடயத்தை பரீட்சிக்கிற விடயமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு பரீட்சை வினாத்தாள் ஒன்றாக அல்லது ஒரு வினாத்தாளினுடைய ஒரு பகுதியாக வேணும் வைத்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த OES லெவல்ல இருக்கிறார்கள், கனிஷ்டதரத்தில் இருப்பவர்களை முகாமைத்துவ சேவை உத்தியோகர்களாக திறமையுத்திர பரீட்சையில கூட இதனை ஒரு வினாத்தாளின் அரைவாசி 50 புள்ளிகளுக்காக வைத்திருக்கிறார். சொல்றது விளங்கமா என்று பார்த்து விளங்குறாக்களை தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு எடுக்கிறது என்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதற்கேற்றபடியாகத்தான் இந்த வினாத்தாள்ல எங்களுடைய நேர ஒதுக்கீடு என்பது இருக்கும். நான் பல தடவை திரும்ப சொல்லியிருக்கிறேன். இங்கு நாங்கள் ஒரு வினாவுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதற்கான காரணம், பரீட்சையில நீங்கள் எந்த வினாவையும் குறைந்த நேரத்தில் செய்வதற்காக என்கிற அந்த விடயத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு அது பெரிய நெருக்கீடு ஒன்றும் இருக்காது. சரி, அப்போ 30வது வினா வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 31 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் இது வேறு விதமாக இருக்கிறது. உரைப்பகுதிகளை வாசித்து அதன் கீழ் வினவப்பட்டுள்ள வினாக்களுக்கு குறுகிய விடைகளை எழுதுங்கள். திறந்த போட்டி பரீட்சையில நீங்கள் இதை எதிர்பார்க்க அவசியம் இல்லை. அதில் தெளிவாக இருங்க. திறந்த போட்டி பரீட்சையில இதற்கான வினாக்களை பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது கடந்த பரீட்சையினுடைய அனுபவத்துல.
50 வினாக்கள் வரும், அனைத்தும் புறவயமானவையாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதே புறவயமான வினாக்கள் வரும் என்று சொல்லிவிட்டு இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு பந்தியை தந்து அதுக்குள்ள கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்ப அந்த கேள்வியை கேட்ட போது பலர் இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து அதற்குள்ள வினாக்களை கேட்டு விடை எழுதும்படி கேட்கப்பட்டால் அது புறவயமானது அல்ல, அகவயமானது, ஆளுக்கு ஆள் விடைகள் வேறுபடலாம் என்று சொன்ன போது அது ஒரு வாத பிரதிவாதத்துக்கு உட்பட்டது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, உரைப்பகுதியில இருக்கின்ற விடயத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் அதை விளங்கி கொண்டு அப்படியே விடையளிக்க வேண்டிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அது புறவயமான வினாதான், அது அகவயமானது அல்ல. அகவயம் என்பது எழுதுபவருடைய தன்மை சார்ந்து விடை வேறுபடும், அதான் அகவய வினா. புறவய வினா என்றால் எவர் எழுதினாலும் ஒரே விடைதான் வரும். இப்ப பந்தியை தந்துட்டு கேள்வியை கேட்டாலும் கூட அது வினாக்கள் புறவயமாகவே கட்டமைக்கப்பட்டிருந்தன என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருந்தது. SLESக்கு அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஓப்பன் எக்ஸாம்காரர் நம்பி போகக்கூடாது, எங்கள்கிட்ட எழுத சொல்லி கேட்க மாட்டாங்கள் என்று சில வேளைகள்ல கேட்கிறேன். இதை நாங்கள் கற்றுக்கொள்வது வினாவுக்கு விடையளிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அடிப்படையில நாங்கள் இது ஒரு சவாலானது என்ன, இது ஒரு வினாத்தால நாங்கள் முழுமையாக ஊகித்து கொண்டு நகர முடியாது. இப்படித்தான் வரும், இதுக்குள்ள மட்டும்தான் கேள்வி வரும் என்று சொல்லி நாங்கள் வினாத்தால ஊகித்து கொண்டு நகர முடியாது என்கிற அடிப்படையில் தான் இதை அணுகவும். இந்த கேள்விகள் இப்படியாகவும் வரலாம். நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல உங்களுக்கு வராத அல்லது உங்களுக்கு பயனில்லாத எந்த ஒன்றையும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு செயலமர்வுல சேர்க்க மாட்டோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு இந்த செயலமர்வு பொருத்தமில்லை என்றால் அவர்களை நேர விரியம் செய்யும் விதமாக நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதுல நீங்கள் எப்பவுமே தெளிவாயிருக்கு. சரி சரி, இப்போ நான் இந்த வினா பகுதிக்குள்ள போகிறேன். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் கீழ் வினவப்பட்டுள்ள 39 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு குறுகிய விடைகளை எழுதுக என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது உரைப்பகுதி, ஒவ்வொரு உரைப்பகுதியிலையும் 5 வினாக்கள் தான் கேட்பார்கள், பெரும்பாலும் அதுதான் இயல்பானது. இங்க 20 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற 4 உரைப்பகுதியோட நாங்கள் அப்படிதான் ஞாபகம் இருக்கு. சரி, பார்த்தோம். சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் 2017 சராசரி செலவிடல் மற்றும் சுற்றுலா பயணிகளில் என்று இருக்குது. அது உண்மையில சுற்றுலா பயணிகள் என்று இருக்க வேணும், உரைப்பகுதியில இப்படித்தான் இருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகள், ஓகே, சுற்றுலா பயணிகளில் தங்கியிருந்த காலம் என்பன அதிகரித்தமையின் காரணமாக சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டன. இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளின் உதவியுடன் நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருவாய்கள் உறுதியாக வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கிறது. மாகாண மட்டங்களிலும் சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் 2017 தொடர்ந்தன. இதுவரை இலங்கையில் உள்ள சுற்றுலா செயற்திட்டங்களில் மிக பெரியதான தெத்துவ போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அதன் காணி கையேற்பு செயல்முறையினை நிறைவு செய்துள்ளன. மேலும் இரணவில்ல, அகுரல்ல, கல்பட்டி வலயம் 2 மற்றும் குச்சவெளி ஆகிய இடங்களில் உள்ள மற்ற ஒருங்கிணைக்கப்பட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கான அமைவிடயங்கள் என்றுதான் இருக்குது, அமைவிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை எல்ல, அருகங்குடா, கல்பட்டி, நுவரெலியா, பேருவள, கிக்கடுவ மற்றும் பின்னவல பிரதேசங்களின் சுற்றுலாவிற்கு பயணிகளை கவர்வதற்காக அவை கொண்டிருக்கும் தனித்துவமான தன்மைகளை கருத்தில் கொண்டு தனியான சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யும் செயல்முறை ஒன்றில் ஈடுபட்டு வருகின்றது. இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலுக்கு காணப்படும் உள்ளார்ந்த வளங்களை பயன்படுத்தி கொள்ளும் விதத்தில் இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலுக்கு காணப்படும் உள்ளார்ந்த வளங்களை
பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் 2017 பல கொள்கை முன்னெடுப்புகளும் நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. சுற்றுலா தொலைநோக்கு 2025 வசதி அளிப்பதாகவும், ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா மீதான நீடித்து நிலைத்திருக்கும் அபிவிருத்தி இலக்குகளை எய்துவதற்கு உதவும் விதத்திலும் புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி 2020 அளவில் சுற்றுலாவில் இருந்தான வருவாய்களை ஐக்கிய அமெரிக்க டாலர் 7 பில்லியனுக்கு உயர்த்தவும், சுற்றுலாவிலும் துணை தொழில்களில் 600,000 ஆட்களுக்கு தொழில் வழங்கவும், சுற்றுலா பயணி ஒருவருக்கான நாளாந்த செலவினை ஐக்கிய அமெரிக்க டாலர் 210க்கு அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2018 நடைமுறைப்படுத்துவதற்கு இருந்த தேசிய ஏற்றுமதி உபாயம் அதன் 6 முக்கிய துறைகளில் ஒன்றாக நலனோம்பு சுற்றுலாவினை அடையாளம் கண்டிருக்கிறது. இக்கொள்கை முன்னெடுப்புகளின் விதந்துரைப்புகளில் சில ஏற்கனவே பரிசீலனையில் கொள்ளப்பட்டுள்ளதுடன் தேவையான நிதிகள் வரவு செலவு திட்டம் 2018 ஒதுக்கப்பட்டுள்ளது. சரி, இதுக்குள்ள திருப்பி முழுக்க நாங்கள் வாசிப்போம். சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் 2017 சராசரி செலவிடல் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த காலம் என்பன அதிகரித்தமையின் காரணமாக சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டன. இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளின் உதவியுடன் நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருவாய்கள் உறுதியாக வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கிறது. மாகாண மட்டங்களிலும் சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் 2017 தொடர்ந்தன. இதுவரை இலங்கையில் உள்ள சுற்றுலா செயற்திட்டங்களில் மிக பெரியதான தெத்துவ போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அதன் காணி கையேற்பு செயல்முறையினை நிறைவு செய்துள்ளன. மேலும் இரணவில்ல, அக்குரல்ல, கல்பெட்டி வலயம் 2 மற்றும் குச்சவெளி ஆகிய இடங்களில் உள்ள மற்றைய ஒருங்கிணைக்கப்பட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கான அமைவிடயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எல்ல, அருகங்குடா, கல்பெட்டி, நுவரெலியா, பேருவள, கிக்கடுவ மற்றும் பின்னவல பிரதேசங்களின் சுற்றுலாவுக்கு பயணிகளை கவர்வதற்காக அவை கொண்டிருக்கும் தனித்துவமான தன்மைகளை கருத்தில் கொண்டு தனியான சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யும் செயல்முறை ஒன்றில் ஈடுபட்டு வருகின்றது. இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலுக்கு காணப்படும் உள்ளார்ந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் 2017 பல கொள்கை முன்னெடுப்புகளும் நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. சுற்றுலா தொலைநோக்கு 2025 வசதி அளிப்பதாகவும், ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா மீதான நீடித்து நிலைத்திருக்கும் அபிவிருத்தி இலக்குகளை எய்துவதற்கும் உதவும் விதத்திலும் புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி 2020 அளவில் சுற்றுலாவில் இருந்தான வருவாய்களை ஐக்கிய அமெரிக்க டாலர் 7 பில்லியனுக்கு உயர்த்தவும், சுற்றுலாவிலும் துணை தொழில்களில் 600,000 ஆட்களுக்கு தொழில் வழங்கவும், சுற்றுலா பயணி ஒருவருக்கான நாளாந்த செலவினை ஐக்கிய அமெரிக்க டாலர் 210க்கு அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2018 நடைமுறைப்படுத்துவதற்கு இருந்த தேசிய ஏற்றுமதி உபாயம் அதன் 6 முக்கிய துறைகளில் ஒன்றாக நலனோம்பு சுற்றுலாவினை அடையாளம் கண்டிருக்கிறது. இக்கொள்கை முன்னெடுப்புகளின் விதந்துரைப்புகளில் சில ஏற்கனவே பரிசீலனையில் கொள்ளப்பட்டுள்ளதுடன் தேவையான நிதிகள் வரவு செலவு திட்டம் 2018 ஒதுக்கப்பட்டுள்ளன. சரி, அப்போ கீழே இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்ப கேட்டேன், சரிதானே? இதுல ஒரு 5 கேள்வி இருக்குது. இந்த 5 கேள்வி தொடர்பாகவும் நாங்கள் கதைக்க போறது இல்லை. நாங்கள் எப்பவுமே தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறது, அது மாதிரியே கதை, சரிதானே? தனித்தனியாக நாங்கள் ஒரு
துண்டமாக நானே உடைச்சு கொண்டு வார் ஒரு துண்டமாக உடைத்து கொண்டு அதுக்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். சுற்றுலா வருமானத்தை தீர்மானிக்கின்ற எத்தனை காரணிகள் இங்கு உரையாசிரியரால குறித்து காட்டப்பட்டுள்ளது? சுற்றுலா வருமானங்களை தீர்மானிக்கின்ற எத்தனை காரணிகள் இங்கு உரையாசிரியரால் குறித்து காட்டப்பட்டுள்ளன? செல்வி பேசுங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. 3 காரணிகள் சார். 3 காரணிகள் எப்படின்னு சொல்லுங்க. சுற்றுலா பயணிகளின் வருகையின் எண்ணிக்கை, சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை. ஓகே, சுற்றுலா பயணிகளின். ரெண்டாவது அவங்களோட சராசரி செலவிடல். ரெண்டாவது சராசரி செலவிடல் என்று என்ன புரிந்து கொள்றீங்க சொல்லுங்க. உதாரணமா சார், அவங்க 10 நாள் தங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா 10 நாளைக்கு மேற்பட்ட செலவு. ஒரு நாளைக்கு அப்ப எவ்வளவு செலவுன்னு பாக்கல. ஒரு நாளுக்கு அவங்க எவ்வளவு செலவு செய்கிற சராசரி செலவா? அடுத்தது 3வது சார், சுற்றுலா பயணிகளின் தங்கி இருக்கின்ற காலம். இங்க உண்மையாக பல இடங்கள்ல இலக்கண தவறுகள் இருக்குது. ஆனால் சுற்றுலா பயணிகள் தங்கி இருந்த காலம், ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஆள் $200 செலவழிக்கிறாங்கன்னா 10 நாள் தங்கி இருந்தா தானே $2000 வரும். இது 5 நாள்ல போயிடுவாங்கன்னா $1000 ஆயிரும். என்ன அப்ப அவங்க தங்கி இருக்கிற காலம் ஆகிய 3 காரணிகள் சுற்றுலா வருமானங்களை நிர்ணயிப்பவையாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, இங்கு சுற்றுலா வருமானத்துக்கும் இந்த ஒவ்வொரு காரணிக்கும் இடையில் எவ்வாறான தொடர்பு காணப்படுகிறது? சுற்றுலா வருமானத்திற்கும் இக்காரணிகளுக்கும் இடையில் எவ்வகையான, ஒவ்வொரு காரணிக்கும் தனித்தனியாக எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? 3 காரணிகளுக்குமே சார் பொதுவாக நேர்கணிய தொடர்பு இருக்கும் சார். நேர்கணிய தொடர்பு என்ன வகையான நேர்கணிய தொடர்பு? நாங்கள் அதில் அதையும் ஒரு அடுக்கொண்டு சொல்லுவோம். எது முதல் இருக்கு எது பின்னுக்கு இருக்குன்னு வச்சுக்கொண்டு நான் கேள்வி கேட்கிற இங்க சுற்றுலா வருமானத்திற்கும் இங்கு குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு காரணிகளுக்கும் இடையில் எத்தகைய தொடர்பு காணப்படுகிறது? நேர்கணிய தொடர்பு என்பது சரியானது. அந்த நேர்கணிய தொடர்பை இன்னும் நாங்கள் விளங்கப்படுத்தினாங்க காரிய காரண தொடர்பு சார். காரிய காரண தொடர்பு. ஏன் காரிய காரண தொடர்பு சொல்றீங்க? வருமானம் என்று சொல்றது சார் காரியம், அதை ஏற்படுத்தினதெல்லாம் காரணம். முன்னுக்கு சொன்னபடியால இவைத்த பின்னுக்கு சொல்லுகிறதால காரிய காரண தொடர்பு. என்னுடைய கேள்வி மாறி அமைந்திருந்தால் இந்த 3 காரணிகளுக்கும் சுற்றுலா வருமானத்துக்கும் இடையில் வகையான தொடர்பு காணப்படும் என்று உங்கள்கிட்ட கேட்டிருந்தால் காரணகாரிய தொடர்பு. கணிய காரணகாரிய தொடர்பு. கணியத்தையும் சொல்ல வேணும், அவற்றுக்கு இடையிலான தொடர்புடைமையையும் சொல்ல வேணும். சரிதானே? கிரேட். ஏதோ மிக இங்கு உரையாசிரியர் சொல்லுகின்ற கூற்றுக்கு அமைவாக சுற்றுலா பயணிகளின் வருகைகள் குறைவடைகின்ற போது சுற்றுலா வருமானம் குறைவடையும். இந்த கூற்றம் மதிப்பிடுது. சுற்றுலா பயணிகளின் வருகைகள் குறைவடையும் போது சுற்றுலா வருமானம் குறைவடையும். இதை சார் நாங்க உறுதியா சொல்ல இயலாது. ஏனென்றால் சார் ஏனைய இரு காரணிகளும் நிச்சயிக்க முடியாது, செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்பு அவ்வாறுதான் இருக்குது. நேர்கணிய தொடர்பு தான் இருக்குது. இது குறைகிற போது அதுவும் குறைவது போன்ற தொடர்பு தான் இருக்கிறது. ஆனால் குறையுமா என்று கேட்டால் நிச்சயிக்க முடியாது. ஏனென்றால் வேறு அங்க ஒரு டிட்டர்மின் பண்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை நிச்சயிக்கக்கூடிய இரு காரணிகள் மேலதிகமா தொழிற்படுகிறது. அப்ப இதில் ஏற்படுத்தப்படுகிற குறைவை விட அவற்றை ஒரு நிரப்பீடு செய்யக்கூடிய விதமாக மற்ற காரணிகள் தொழிற்படுமாக இருந்தால் அங்க நேர்கணியமான மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விடலாம். ஆகவே நாங்கள் இங்க நிச்சயிக்க முடியாது என்கிற விடைக்குத்தான் போக வேண்டி இருக்கு. கிரேட். அவ்வளவு அற்புதமான பதிவு, அவ்வளவு அழகா பேசியிருக்கிறீங்க. நாங்க இன்னொரு பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அடுத்த பகுதி. சரிதானே? இங்கு நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருமானம் உறுதியாக வளர்ச்சியடையும் என்கிற எதிர்பார்ப்பினை தோற்றுவித்த எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. 2 சார். 2 காரணிகளா? சரி, சொல்லுங்க. என்னென்ன காரணிகள்? சுருக்கமா சொல்லணும், ஃபுல்லா வாசிக்க கூடாது.
விலக்கிடப்பட்ட பிரச்சாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய உட்கட்டுமானங்களை தரம் உயர்த்துதல் கிரேட். மற்றும் விரிவாக்கம் என்பதற்கான தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளின் உதவி என்று சொல்றீங்க. சரி, ரெண்டு காரணிகள் சரி. அந்த ரெண்டு காரணிகளையும் பர்டிகுலரா நீங்கள் உய்த்துணர்ந்த விதத்திலே எனக்கு ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. நான் கொஞ்சம் வேற மாதிரி நான் விளங்கி வச்சிருக்கேன். இவருடைய பதில் கணிசமான அளவுக்கு சரி, ஆனால் இன்னும் முன்னேற இடம் உண்டு ரிப்போர்ட்ல எழுதுற மாதிரி. சரியா? வேற யார் சொல்ல போறீங்க? செல்மிக்கு நான் சான்ஸ் கொடுக்குற மாதிரி. சாஜிதா, ஓகே. அந்த பர்டிகுலரா ரெண்டு சின்ன சொற்கள்ல சொல்ல வேணும், முழுமையா வாசிக்க கூடாது. சுற்றுலா பயணிகளுக்குரிய தங்குமிட வசதிகள் அதை அதுக்குரியதுகளை செய்தல். மற்றது அவங்களை கவரக்கூடிய வகையிலான விளம்பரங்கள் போன்றவற்றையும் அதிகரித்தல். நான் இந்த கோடுகிற இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள தானே கதைக்கிறீங்க. இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள்ல இருந்து வருவாய்கள் அதுதானே சார் எதிர்பார்க்கப்படுகிறது, உறுதியாக வளர்ச்சி அடையும் எதிர்பார்க்கப்படுகிறது என்கிற பகுதிக்குள்ள இந்த நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருமானம் என்று சொல்லி இருக்கு. இதை வாசிக்கிற போது நீங்கள் பொருள் என்ன பயணியின் வருமானம் கூடுமா இலங்கையின் வருமானம் கூடுமா என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்க சுற்றுலா பயணிகளிலிருந்து கிடைக்கிற வருமானம் அதிகரிக்கும் என்று பொருள் கொள்ள வேண்டியதுதான். சரியா? சரி, இப்படி நடுத்தர காலத்தில் சுற்றுலாத்துறையில் இருந்தான வருமானத்தில் உறுதியான வளர்ச்சியை தோற்றுவிக்கின்ற காரணிகளாக உரையாசிரியர் எத்தனை காரணிகளை சொல்லுகிறார்? 3 காரணங்கள். 3 காரணிகள் சொல்லுகிறார். சரி, அந்த 3 காரணிகளையும் என்னென்று சொல்ல இயலுமா? மற்ற பிள்ளைகள் வெயிட் பண்ண. பிரச்சாரங்கள், மற்றது உட்கட்டமைப்பு தரம் உயர்த்தல், அடுத்தது விரிவாக்கல். சரி, சந்தியா பேசுங்க கேப்போம். சார் முதலீடு தான் காரணம். அந்த முதலீடு தான் இந்த 3 விதத்திலையும் மேற்கொள்ளப்பட்டது. எத்தனை காரணம்? ஒரு காரணம் இருக்கு. ஓகே, மதுரா? ஒரு காரணம் சார். ஒரு காரணம் தான். தனுஷா? ஒன்று யூட்ஸ் கதைச்சிட்டீங்களா? முதல் சொல்லுங்க. ஓ, சொல்லிட்டீங்க. ஓகே, ஜெகானந்தனை கொடுப்போம். ஜெகானந்தன் 3 இருக்கு சார். அதுல என்னென்னு சொல்லுங்களேன் ஆனந்தன் கேட்போம். ஒன்று ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் உண்டு. அடுத்த உட்கட்டுமானங்களை தரம் உயர்த்துறது உண்டு சார். அடுத்தது அதை விரிவாக்குறதுக்கான முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 3 காரணி இருக்கு. கில்மி ஏதாவது திருத்தறியலா? எனக்கு சார் இதுல 2 காரணியா நீங்க சார்? 2 காரணி சொல்லுங்க. அதுக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒன்று ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் முதலீடுகளும் சார். கிரேட் 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 2 விஷயம் தான். ஏன்னா இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள், இந்த இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் என்கிற விடயத்தோடு மற்றும் விரிவாக்கல் இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய உட்கட்டுமானங்கள் என்று சொல்லி 2ஐயும் ஒன்றா சேர்த்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக. அந்த ஊக்குவிப்பு பிரச்சாரம் வேற, உட்கட்டுமானங்கள் தரம் உயர்த்தல் அதெல்லாம் வேறு. அப்போ இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் ஒன்று மற்றும். சரியா? இந்த மற்றும் என்பது ஊக்குவிப்பு பிரச்சாரங்களோடு அடுத்த விடயத்தை ஒன்று சேர்ப்பதற்கு, இப்ப ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் உட்கட்டுமானங்களை தரம் உயர்த்துதலும் என்று கருதக்கூடியதாக, இப்ப சோறும் கறியும் என்று சொல்லக்கூடிய மாதிரியான அங்க ஒரு ரிலேட்டட் ஒரு சிமிலாரிட்டி அங்க இல்லை. என்ன? அப்ப இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்களை தனியாக வச்சுக்கொள்ள வேண்டும். அப்ப மற்றும் என்பது அடுத்த விடயத்துக்கு தான் போகிறேன். ஆனால் மற்றும் என்பது இடையக்குள்ள செருகக்கூடாது என்று சொல்லியும் எங்களுக்கு ஒரு தியரி இருக்கு. இறுதியாக சொல்லப்படுகிற விடயத்துல தான் மற்றும் என்பது போட வேணும், அல்லது இணைப்பதற்கு பயன்படுத்த வேணும். இங்கு இந்த மற்றும் என்பது இணைப்பதற்கு இல்லை, அது தெளிவா விளங்குது. ஊக்குவிப்பு பிரச்சாரங்களையும் கட்டுமானங்களை தரம் உயர்த்துவதையும் ஒன்றோடொன்று சேர்க்க முடியாது. சரிதானே? இப்ப நிதி மற்றும் கடன் கொள்கைகள் என்று சொல்லி வந்தால் அது சேர்க்கலாம், ஒரே மாதிரியான உடைந்து. இங்கே சிமிலாரிட்டி இல்லை. அப்ப மற்றும் என்பது இறுதிக்காக சொல்லப்படுதோ, மிச்சம் அவ்வளவு இறுதியா என்று பாருங்க.
சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய உட்கட்டுமானங்களை தரமுயர்த்துதல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றுக்கு என்று வரைக்கும் எங்களுக்கு விளங்குது இது பன்மை. அப்ப உட்கட்டுமானங்களை தரமுயர்த்துவதற்கும் விரிவாக்குவதற்கும், உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்பதை நாங்கள் எப்படி எடுக்க போறோம்? உட்கட்டுமானங்களை தரமுயர்த்துதலுக்கும் விரிவாக்கலுக்கும், ஏன்னா தரமுயர்த்தல் விரிவாக்கல் போன்றவற்றுக்கு, தரமுயர்த்துதல் விரிவாக்கல் இன்னும் கொஞ்சம் என்பவற்றுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள். அப்ப இங்க ரெண்டாவது என்ன? சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய முதலீடுகள். அந்த முதலீடுகள் என்ன நோக்கங்களுக்காக செய்யப்பட்டிருக்கு? சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான முதலீடுகள் என்ன நோக்கங்களுக்காக செய்யப்பட்டிருக்குது? உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புரியுதா சொல்றது? இந்த ரெண்டு காரணிகளால தான் நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருவாய் உறுதியாக வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளங்குதா சொல்றது? ஒன்று ஊக்குவிப்பு பிரச்சாரம், மற்றது அதுக்குரிய ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட், அவற்றின் கட்டுமானத்துக்கு. எந்த கட்டுமானம்? உட்கட்டுமானங்களை தரமுயர்த்துதல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றுக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட்ட முதலீடுகள் என்கிற ரெண்டு காரணங்கள். பாருங்க, இந்த இடத்துல எங்களுடைய புரிதல் மட்டுப்பாட்டுக்கும் அவர் பேச வந்த விடயத்துக்கும் இடையில இருக்கிற அந்த டீவியேஷனை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். சரிதானே? இப்போ உங்களுக்கு அபிப்பிராய வேதங்கள் எதுவும் இருக்கா? இல்ல இதுல 3 இருக்கிற மாதிரி இருக்குது அல்லது 1 தான் இருக்கிறது மாதிரி இருக்கிறது என்று தென்படுதா? மற்றும் என்று போடப்பட்ட முதலாவது மற்றும் இறுதிக்கு முன்னுள்ள மற்றும் தான். சரிதானே? அப்ப இங்க ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியான முதலீடுகளும். இப்ப கேள்வி எழுதியக்குள்ள இப்ப இதுல ஒரு கேள்வி வரமாக இருந்தால், நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருவாய்களை உறுதியாக வளர்ச்சி அடைய செய்யத்தக்கவை என்று கருதப்படும் காரணிகளவை என்று கேட்கப்பட்டால், நீங்கள் ஒரு என்ன சொல்ற ட்ராக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் அல்ல ப்ரொமோஷன், ப்ரொமோன்னு சொல்லுவீங்க, ஒரு ட்ராக்கர் ப்ரொமோ, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ரெண்டு காரணிகளையும் நீங்க எடுத்து எழுதுவீங்களா இருந்தால் இப்போது இந்த கேள்வி அகவயத்தன்மை வாய்ந்த கேள்வி என்று நாங்கள் கருத முடியுமா? அவர் இது ஒரு புறவயமானது நடம்பிடிப்பார். இந்த ரெண்டு காரணிகளையும் அவர் எந்த வசனத்தில் எழுதியிருந்தாலும் நாங்கள் புள்ளி கொடுப்போம், ஆகவே இது புறவயமானது என்று சொல்லி ஓப்பன் பிள்ளைக்கு இந்த கேள்வியை போடையில. சரிதானே? உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுதா? ரெண்டு காரணிகள் என்று பார்ப்பதுதான் அவற்றை நோக்கம். அந்த காரணிகளை நீங்கள் விரிச்சு எழுதுகிறீர்களா, சுருக்கி எழுதுகிறீர்களான்னு இல்லை. இங்கு எத்தனை காரணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன, அவை எவை என்று கேள்வி கேட்டா 2 காரணி என்று எழுதினா மட்டும்தான் கீழே இருக்கிற விடையையும் சேர்த்து புள்ளி போடுவார். காரணிகளின் எண்ணிக்கை மாறினால் கீழே இருக்கிறவர் வாசிக்கவே மாட்டார். அவருடைய எண்ணம் என்னென்று விளங்குதா? உங்களுக்கு மிக துல்லியமாக புரிகிறதா? புரிந்திருந்தால் இங்கு நடுத்தர காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தூண்டத்தக்க காரணிகளாக எத்தனை குறிப்பிடப்படுகிறது, அவை எவை? சரியா? இதுக்குள்ள கேள்வி எதுவும் இருக்கா? தனுஷா இதை கேட்க வரீங்க போல. முதலீடுகள் 2 இதுல மேற்கொள்ளப்பட்ட மாதிரி எடுக்கலாம் சார். ஊக்குவிப்பு பிரச்சாரங்களையும் மற்றும் உட்கட்டுமான தரமுதல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றில் முதலீடுகள் அப்படி இல்ல, ஊக்குவிப்பு பிரச்சாரங்களின் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடு என்றால் இந்த வசன கட்டமைப்பு வேற மாதிரி இலக்கிடப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் அந்த மற்றும் என்று அந்த இடத்துல போடுகிற போது 3 இடத்துல இணைக்கிற மாதிரியாக இருக்கும். அங்க அப்படி இணைக்க கூடாது, அதுல கம தான் போடும். ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் உண்டு. இது 2 சுற்றுலாத்துறையோட தொடர்புடைய உட்கட்டுமான தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்பது 2. அது சரி. இல்ல அப்படித்தான் 2 தான் நடக்க சொல்றோம். 2 அடுத்து அது 2 என்னது 2 முதலீடு என்றதாலோ முதலீடு என்கிற பயனிலை இருக்குமாக இருந்தால் இதுல மற்றும் போடக்கூடாது. எப்படி போட வேண்டுமென்றா உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் கம ஒவ்வொரு பெயர் சொல்லுக்குப்படியெல்லாம் மற்றும் மற்றும் போடுறது முறை இல்லை, அது இலக்கண முறை இல்லை. உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் கம
சாரி, அங்க இல்லை. இலக்கணப்பட்ட ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் நான் மாறி வெட்டிட்டேன். மற்றும் இந்த மற்றும் வராது. உட்கட்டுமானங்களை தரமியத்தல் இந்த மற்றும் இருக்கக்கூடாது, மட்டும்தான் இருக்கும். சரிதானே? என்னடா திருப்பி மாறி வெட்டுறேன். ஓகே. அப்போ உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் சுற்றுலாத்துறையோடு தொடர்புடைய உட்கட்டுமானங்களை தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்பவற்றுக்கு என்று வருகிற போது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள். இப்படி வருகிற போது ஊக்குவிப்பு பிரச்சாரங்களுக்கும் உட்கட்டுமானங்களின் தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கம் என்பவற்றுக்கும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் என்று ஒரு காரணியாக மாறிவிடும். ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் இடையில மற்றும் போடக்கூடாது. அது ஒரு தவறான பிரயோகம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பாடசாலையில விளையாட்டு போட்டிக்கு வரவேற்பு செய்கிற போது இங்கே வரைய தந்திருக்கக்கூடிய பிரதம விருந்தினர் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர் அவர்களே என்பது தமிழில் மிக மோசமான தவறு. அப்படி இருக்கலாம். பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, ஒரு கற்புடவனும் என்று சொல்லக்கூடாங்க. சொல்லி கடைசியாக நீங்க யாரை சொல்றீங்களோ, ஸ்பீக்கர்காரனை சொல்லுவீங்க தானே, இங்க ஒளிபரப்பு உதவிகளை வழங்கிய சகோதரன் அவரை சொல்வதற்கு முன்னுக்கு மட்டும்தான் மற்றும் என்று போடுவார். இறுதிக்கு முன்பாக, இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக மட்டும்தான் மற்றும் என்பது இருக்க வேண்டும். இடையில மற்றும் பயன்படுத்துவதாக இருந்தால் அங்கு இரண்டும் ஒரே தன்மை வாய்ந்ததாக ஒரு விஷயமாக்குறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பிரதி அதிபர்கள் மற்றும் உதவி அதிபர்கள் என்று சொல்லப்பட்ட ஊக்குவிப்பு பிரசாரங்கள் அதொண்டு மற்ற சுற்றுலாத்துறை தொடர்பு உட்கட்டுமானங்கள் தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்றது ரெண்டு அப்படி எடுக்கலாம். தரமுயர்த்தல் மற்றும் விரிவாக்கல் என்றதை இணைக்கிறது இந்த மற்றும் வருது. ஊக்குவிப்பு அந்த மற்றும் ரெண்டு சொல்றதுக்காக வர்ற மாதிரி. நான் சொல்லுகிறது ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் என்பது வேறு ஒரு கேட்டகரி, இந்த கட்டுமானங்கள்ங்கிறது வேறு ஒரு கேட்டகரி. ரெண்டையும் இணைக்கலாம். அது பிரதி அதிபரையும் உதவி அதிபரையும் இணைக்கலாம். சரிதானே? மற்றும் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்று இணைக்கலாம். மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்றா மாணவ மாணவிகள் என்று சொல்லி ஒரு செட் ஆக்கலாம். இங்க ஒரு செட் ஆகக்கூடியது இல்லை, ரெண்டும் வேற வேற ஏரியா என்பதால அது ஒன்றாக இது ஒன்றாக எடுக்கிறதுதான் பொருத்தமா இருக்கும். அந்த ஒன்றாக்க வேணுமென்றால் இடையே நீங்கள் மற்றும் போட்டு ஒன்றாக்க வேணுமென்றால் அந்த ரெண்டையும், இப்ப உதாரணத்துக்கு மாணவர்களும் மாணவிகளும், சரிதானே? அதுபோல ஆசிரியர்களும் ஆசிரியைகளும், அவற்றை அந்த உம்முக்கு பதிலாக மற்றும் போட்டு ஜாயின் பண்ணி கொள்ளுகிற போது அப்போ ஒன்றாக விழுந்து கொண்டு இருக்கும். இது ஊக்குவிப்பு பிரச்சாரத்தையும் கட்டுமானத்தையும் கொண்டே ஒன்றாக முடியாது. அவை ரெண்டும் ஒத்த தன்மை கொண்டவே அல்ல என்பதனாலதான் ரெண்டாக எடுக்கிறோம். புரியுதா பேசுறது? ஓகே சார். சரி, அப்ப நாங்கள் இந்த பகுதியில 2 விடயங்கள் இருக்கிறது என்று பார்த்துக்கொள்வோம். சரி, அடுத்த கேள்வி. இங்கு சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள எத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கு? சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள எத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு? 3 சார். 3. என்னென்னு சொல்லுங்க. 1 மாகாண முதலீடுகள், மாகாணத்தின் மீது செய்யப்பட்டுள்ள முதலீடுகள், மாகாண மட்டங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்தது 2வது சார் ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள். 3வது சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டங்கள். அதாவது சுற்றுலா அபிவிருத்தி சபையினால, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால முன்னெடுக்கப்படுகின்ற சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம். சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம். சரி, வேறு? அந்த மேல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களுக்கு சொல்லப்பட்ட திட்டங்கள் அது 3 தான் சார். அடுத்து அங்கான பிறகு சொல்லப்பட்ட பந்தியிலேயும் சில விஷயங்கள் கொள்கை திட்டங்கள் சொல்லப்படுது.
சொல்ல போனா 2 கொள்கை திட்டங்கள் இல்லைங்க சார். ஒன்று புதிய சுற்றுலா உபாய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. அது 2வது நானே ஒரே தலையங்கம் தானே. புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020. அவ்வளவுதான். கவனிங்க, கொள்கை முன்னெடுப்பு அதுக்கு விளக்கம் தான் கீழே இருக்கு. இங்க பிரதானமாக நீங்க சொன்ன 3 விடயங்கள் என்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த பகுதி இருக்குதானே, மாகாண மட்டங்களிலும் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்குதானே, அந்த விடயத்தை நாங்கள் செயற்திட்டங்களாக நாங்கள் கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு கேள்வி என்னட்ட இருக்கு. அந்த சார் மேலுக்கு சொல்லப்பட்டுச்ச நன்மை காலங்கள்ல சுற்றுலாவின் வருமானம் ஒரு வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுதான சார். அந்த எதிர்பார்ப்புக்குரிய காரணங்களா தான் நான் சொன்ன அந்த மாகாண முதலீடுகள், ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டங்கள் சார். உண்மையில என்னென்றால் இந்த விடயத்தை நீங்கள் ஒரு தனி விடயமாக எடுக்கக்கூடாது. சரிதானே. ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியான முதலீடுகளும் என்கிற 2 காரணிகள் சொன்னீங்க தானே. சார் அந்த தொடர்ச்சியான முதலீட்டினுடைய ஒரு துணைப்பதிவாகத்தான் மாகாணங்களையும் முதலீடுகள் தொடருது என்று சொல்லி எடுக்கவும். நடுத்தர காலத்தில் வருவாய்களை உறுதியாக வளர்ச்சியடைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லிட்டு மாகாண மட்டங்களிலும் முதலீடுகள் நடந்திருக்கின்றன. அந்த மேல சொல்லப்பட்ட முதலீடுகளோட இந்த மாகாண முதலீட்டையும் கொஞ்சம் நாங்கள் கணக்கில் எடுக்கலாம் என்பது போல சொல்லப்பட்டிருக்கே தவிர இது ஒரு அபிவிருத்தி திட்டம் என்று எடுக்கு. சரிதானே. உண்மையில இந்த உரைப்பகுதியில பல விடயங்கள் நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கு. இங்க பாருங்க, 1வது வசனத்தை வாசிக்க, சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவளவான வளர்ச்சி காணப்பட்ட போதும். இந்த 2017 என்கிறத இங்கே எழுதி இருக்கக்கூடாது. இது இங்க வந்திருக்கும். சரியா. இந்த வசனத்தை திருத்துறது நிறைய திருத்தம் கிடக்கு. 2017 சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும். சரிதானே. குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் இந்த சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் என்பதை இங்கே எழுதி இருக்கக்கூடாது. இந்த 2017 என்பதை கொண்டு போய் இங்கே எழுதி போட்டு 2017 சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் இந்த பகுதியை இவ்வளத்தையும் பெற்றுனா சராசரி செலவிடல் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த காலம் என்பன அதிகரித்தமையின் காரணமாக இந்த இடத்துல திருப்பி வருகிறது பாருங்க. சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டன. அப்ப இந்த இடத்துல வேணுமா இந்த சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள்? அது ஒரு குழப்பத்தை தருது. அந்த அதுக்குள்ள வளர்ச்சி காணப்பட்ட போதும் சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் 2017 என்கிறது மிகவும் குழப்பமானதாக இருக்கு. மிக தெளிவாக இந்த வசனத்தை எழுதுவதாக இருந்தா இப்படி பாதிச்சு பாருங்க. 2017 சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வீழ்ச்சி காணப்பட்ட போதும் சராசரி செலவிடல் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த காலம் என்பன அதிகரித்தமையின் காரணமாக சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டன. எவ்வளவு தெளிவா விளங்குது. இப்படி விளங்குற பந்தியை உங்களுக்கு தராம ஏன் விளங்காத பந்தியை எடுத்து தருகிறது என்கிறத அவதானிக்க வேணும். இந்த ரிப்போர்ட்டிங்ல உண்மையா குறைபாடு இருக்கு. சரிதானே. அதே போல சுற்றுலா பயணிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்கிற போது அவங்களோட வருமானம் அதிகரிச்சு எங்களுக்கு என்ன நன்மை என்ற கேள்வி ஒன்று வரும். இப்போ இதுல சிலவற்ற எழுத்து பிழைகள் இருக்குது, இலக்கண பிழைகள் இருக்குது. ஆனாலும் இப்படி உரைப்பகுதிகள் கடந்த பரீட்சைகள்ல வந்திருக்குது. அதை புரிந்து கொள்ள வரும். இப்ப இந்த மாகாண மட்டங்களிலும் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முதலீடு 2017 தொடர்ந்தது என்பதை மேல சொல்லப்பட்டதனுடைய ஒரு துணை கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை விலகி விடலாம். சரிதானே. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் அழகா சொல்லியிருந்தீங்க. ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இப்போ முன்னகர்த்தப்படுகின்றன. ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இப்போது முன்னகர்த்தப்படுகின்றன. அதுக்குள்ள கேள்வி இருக்குது. அந்த பகுதிக்குள்ள கேள்வி இருக்குது என்னென்னால் எத்தனை திட்டங்கள் அங்க இருக்குது? மிகப்பெரியது எத்தனை இருக்குது? 5 திட்டங்கள் இருக்கு சார். தத்துவ அதுதான் பெரிய திட்டம். அது தவிர
இரணவில்ல, அக்குரல்ல, கல்பிட்டி வலயம் 2 பாருங்க, மற்றும் குச்சவெளி. அந்த மற்றும் எங்க போடுறாங்க? கடைசிக்கு முன்னுக்கு தானே போடுறாங்க. மற்றும் விளங்குதா சொல்றது? மிகப்பெரியதான தத்துவ போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அதன் கையேற்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளன. அப்ப தத்துவம் ஒன்று இருக்குது. மேலும் இரணவில்ல, அக்குரல்ல, கல்பிட்டி வலயம் 2 மற்றும் குச்சவெளி ஆகிய இடங்களில் மற்ற ஒருங்கிணைக்கப்பட்ட அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கான அமைவிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆகவே மொத்தமாக 5 ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்கள் அடையாளம் காணப்படும். இது ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டம். அதுக்கு பிறகு மேலும் இன்னொன்று, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை முதன்மை திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யும் செயல்முறையில் ஈடுபட்டு வருகிறது. இலங்கை சுற்றுலா அதிகார சபை, இந்த பகுதியை நான் அப்படியே விடுகிறேன், சரிதானே? தனியான சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யும் செயல்முறை ஒன்றில் ஈடுபட்டு வருகிறது. சுருக்கமாக சொன்னா, சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம் ஒன்றை அபிவிருத்தி செய்து வருகிறது. அதுக்குரிய விளக்கம்தான் எல்ல, அருகங்குடா, கல்பட்டி, நுவரெலியா, பேருவள, கிக்கடுவ மற்றும் பின்னவல. பாருங்க, அந்த மற்றும் பின்னவல இருக்கிறேன்னா அங்க பெருமளவு யானைகள் இருக்கு. நீங்க போய் இருக்கிறாங்களுக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கு. எல்ல, அருகங்குடா, கல்பட்டி, நுவரெலியா, பேருவள, கிக்கடுவ மற்றும் பின்னவல பிரதேசங்களின் சுற்றுலாவுக்கு பயணிகளை கவர்வதற்காக அவை கொண்டிருக்கும் தனித்துவமான தன்மைகளை கருத்தில் கொண்டு இது விளக்கம். தனியான சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டம் ஒன்றை அபிவிருத்தி செய்யும் செயல்முறையில் ஈடுபட்டு வருகிறது. அப்ப இங்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விருத்தி செய்கின்ற சுற்றுலா அபிவிருத்தி முதன்மை திட்டத்தின் இலக்க பிரதேசங்கள் எத்தனை என்று கேட்டால் நாங்கள் 7 என்று சொல்லலாம். இது 2வது திட்டம். அடுத்தது, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக கொள்கை முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இலங்கையின் சுற்றுலா கைத்தொழிலுக்கு காணப்படுகின்ற உள்ளார்ந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் 2017 பல கொள்கை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எத்தனை கொள்கை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது? 2 சார். என்னென்ன? ஒன்று, புதிய சுற்றுலா உபாய திட்டம் 17-20. ஓகே ஓகே, பாட்டுங்க வாரன். புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020. சரியா? புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 விவரிக்கிற போது அதுக்கு ஏதோ 3 திட்டம் வர மாதிரியாக இருக்கு என்ன. ஆனால் இலக்குகளை எய்துவதற்கு உதவும் விதத்திலும் மேலே சொல்லப்பட்ட அந்த இலக்குகளுக்கு உதவுகிற வகையில தான் இந்த திட்டம் வந்திருக்கு. அதாவது சுற்றுலா தொலைநோக்கு 2025க்கு வசதி அளிப்பதற்கு, ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா மீதான நீடித்து நிலைத்திருக்கும் அபிவிருத்தி இலக்குகளை எய்துவதற்கு உதவும் விதத்திலும் என்கிறது மேலே சொல்லப்பட்ட 2025 வசதி அளிப்பதற்கு மற்றும் ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா மீதான நீடித்து நிலைத்திருக்கும் அபிவிருத்தி இலக்குகளை எய்துவதற்கு உதவும் விதத்தில் என்று போட வேண்டியது. அந்த மற்றமுக்கு பதிலா மேலையும் ஒரு உண்மை போட்டு கீழையும் ஒரு உண்மை போட்டு வசதி அளிப்பதாகவும் உதவும் விதத்திலும். விளங்குதா? புதிய சுற்றுலா உபாய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு திட்டம், சரியா? அதுல அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது பாருங்க. அப்ப புதிய சுற்றுலா உபாய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எவ்வகையான அபிவிருத்தி திட்டங்களுக்கு உதவும் வகையில் அல்லது எவ்விதமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுசரணை வழங்கும் வகையில என்று சொல்லி பார்த்தா மேலே இருக்கு. அப்ப அது அதனுடைய நோக்கம் மாதிரியாக ஒரு தோற்றத்தை கொடுக்கும். சரியா? உண்மையில 2017-2020 புதிய சுற்றுலா உபாய திட்டத்தின் நோக்கம் என்ன? ரெண்டாயிரத்தி 2017-2020 புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 திட்டத்தின் நோக்கங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் வருமானத்தை அதிகரிக்கிறதும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீங்க இப்படி ஒரு கேள்வி வரைக்கும் என்ன செய்திருப்பீங்கன்னா இருக்கிற விட எழுதி இருப்பீங்க, சரிதானே? இப்ப இந்த கேள்வியை கேட்டால்
புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன என்று கேட்கப்பட்டா நீங்க மேலே இருக்கிற விட துல்லியமானது என்று இந்த விடையை எழுதி போட்டு நிமிந்து பார்த்தால் கீழே கேள்வி இருக்கும். ஒழுங்கா கேட்க மாட்டான். ஒழுங்கா கேட்டா நீங்க எல்லாம் பிச்சு தருவீங்க, அவனுக்கு தெரியும். திருப்பி அவங்க புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 மூலமாக அடைய எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகள் என்ன? இப்ப எங்க போக போறீங்க? அடைய எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகள் என்ன என்ற கேள்விக்கு நீங்க இதை எழுதி போட்டீங்க. சரி, இதன் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட விளைவு என்று திருப்பி கேட்கிறேன். விளைவு, பெறுபேறு, நோக்கம் என்னடா எல்லாம் ஒரே மாதிரி காடை கிடக்குது. சரியா? இதுல கவனமா பார்க்கணும் என்னென்னால், அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் ஒன்று, திட்டத்தினாலே அடைய எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள் வேறு. அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்பது மேலே இருக்கிறதை சொல்லலாம். சரிதானே? எவ்வாறான விளைவுகளை அடைய எதிர்பார்த்து அல்லது எவ்வாறான விளைவுகளை கருதி இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் கீழே இருக்கிறதுக்கு தான் போவோம். கேள்விக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடு தான் இருக்கும். அப்போ ஒருபோதும் நீங்கள் இந்த விளைவுகள் என்று சொல்லி கேட்கிற கேள்வியும் முன்னோக்கி கேட்டுடுவான். மேலே இருக்கிறத நீங்க எழுதக்கூடிய மாதிரி, மேலே இருக்கிறது எழுதக்கூடிய கேள்வியும் அதுக்கு அடுத்ததா கேட்பான். அப்ப நீங்க ஐயோ நான் 3வது எழுதின விடதானே 5வதுக்கும் வருகுது என்று சொல்லி வெட்டி கொத்தி. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு உரைப்பகுதியோட தொடர்புடைய வினாக்கள் தரப்பட்ட கேள்வி கேட்கிற போது தரப்பட்ட வினாக்கள் சில 5 தரலாம், 7 தரலாம், அது வேறு. அனைத்து வினாக்களுக்கும் உரிய விடைகளை தீர்மானிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒருபோதும் விடைகளை எழுதக்கூடாது. இதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமா அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் வேறு, நடைமுறைப்படுத்தியதன் நோக்கம் வேறு. ஒரே சொல்லிலேயே சொல்றேன், நோக்கத்தை வச்சுக்கொண்டே சொல்லுகிறேன். அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் வேறு, நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் வேறு. அறிமுகப்படுத்தும் போது மேலே சொல்லப்பட்ட 2 திட்டங்களுக்கு அனுசரணை வழங்கும் வகையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிதானே? நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள் 2020 வருமானத்தை 7 பில்லியனுக்கு, ஆண்டு வருமானத்தை 7 பில்லியனுக்கு அதிகரிக்கிறது. சுற்றுலா சார்ந்த துறைகளின் நேரடி மறைமுகமாக துணைத்துறைகளையும் 600,000 ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது, சுற்றுலா பயணி ஒருவரின் ஒரு நாளுக்கான செலவினை $210 அதிகரிப்பது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப புதிய சுற்றுலா உபாய திட்டம் கொஞ்சம் எங்களுக்கு சிக்கல் தருகிற மாதிரியாக இருக்குது. இப்ப கிளியர். ஜெகஜி மணி அதை சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. புரிஞ்சுதான் நான் சொல்றது? வந்தீங்க. ஓகே, கவின் சொல்லுங்க. கவின் அதை பேச வந்தீங்க, தவறுதலான கவுண்ட் பண்ணிட்டாங்களோ தெரியல. சரி, பரவாயில்ல. அடுத்தது பாருங்க, 2வது என்ன கேள்வி இதுல சொல்றோம் நாங்கள்? தேசிய ஏற்றுமதி உபாயம் சார். தேசிய ஏற்றுமதி உபாயம் என்கிற ஒரு கருத்து அல்லது ஒரு நிகழ்ச்சி திட்டம். இதுக்குள்ள என்ன செய்திருக்காங்கண்டா, அதுக்குள்ள 6 துறைகள் இனங்காணப்பட்டிருக்குது. 6 துறைகள்ல ஒன்றாக நலனோம்பு சுற்றுலா. நலனோம்பு சுற்றுலாண்டா என்னன்னு நாங்க முந்தியோருக்கா கதைச்சினாங்க, இருந்தாலும் புதியவர்களுக்காக சொல்லுகிறோம். நலனோம்பு சுற்றுலா என்று பேசப்படுகிற விடயம் என்னவென்றால், வெளிநாட்டாக்கள் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறது. இங்க சரியான குறைவு கட்டணம். சரிதானே? இப்ப நீங்கள் இங்க ஒரு கண் சத்திர சிகிச்சை மிகச்சிறந்த முறையில ஒரு தகுதி வாய்ந்த தனியார் வைத்தியசாலையில ஒரு கண் சத்திர சிகிச்சை, கண் புரைக்கான சத்திர சிகிச்சை, கட்ராக்ட் சொல்லுவாங்க தானே, அப்படி ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறதாக இருந்தால் லேசர் முறையில நான் நினைக்கிறேன் 1,50,000 ரூபாய் வரும். சரிதானே? 1,50,000 ரூபாய் வரும் என்று சொல்லி சொன்னா 1,50,000 300 பிரிங்க எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? $500 வருது. அப்படியா? 500 தர 300. சரி, 5 15, அதுக்கு பிறகு 4 சைபர் வரும்.
1,50,000. சரி, $500. $500 வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு பெரிய காசு அல்ல. அவர் இங்க வந்தால் ஏறத்தாழ 2 நாளைக்கு சுத்தி திரிகிற காசு, 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு செலவு செய்கிற காசு $500 என்பது. அங்க அப்படி இல்லை. ஒரு கண் சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் ஆக குறைந்தது $3,000 வரும். அப்ப அவர்களுக்கு இங்க மலிவானது. சுற்றுலா வருகிற போதே அது லேசர் முறையிலான சத்திர சிகிச்சை என்றால் சம நேரத்திலேயே 2 கண்களுக்கும் சிகிச்சையும் செய்து கொள்ள முடியும். அதுக்கான பராமரிப்பும் மிக குறைவு. ஒரு 3 நாட்கள் 5 நாட்களுக்கு அதற்குரிய சொட்டு மருந்துகளை விட்டுக்கொள்வதும் அந்த அவர்களுக்கு உணரக்கூடிய வலிக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதும் போதுமானது. பெரிய பராமரிப்பெல்லாம் தேவையில்லை. கண்ணை மூடி ஒட்டி கொண்டெல்லாம் தெரிய தேவையில்லை, கண்ணாடி போட்டாலே போதும். அப்போ இத இலங்கை மிகப்பெரிய வருமானம் உழைக்கின்ற துறையாக மாற்றிக்கொள்ள முடியும். சரி, மிகச்சிறந்த வருமானம் உழைக்கிற துறையாக இதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இலங்கை அதை செய்ய இல்லை. நாங்கள் முதல் பார்த்துறாங்க, இலங்கை கல்வியையும் சுகாதாரத்தையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருந்து கொண்டு இறக்குமதி செய்கிற நாடாக இருக்கிறது. வல்லமை ஏற்றுமதி செய்யக்கூடியதாகவும் வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதன் இயலளவு இருக்கு, அல்லது அதன் அந்த ஒரு பொட்டன்சியல் அபிலிட்டி என்று சொல்றோம், ஒரு உள்ளார்ந்த இயலுமை. சுகாதாரத்துறையையும் கல்வித்துறையையும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர், இந்த சைனா, பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இந்த பிரதேசங்கள் இருந்தெல்லாம் பௌத்த சமயம் பற்றி படிக்கிறதுக்கு, பௌத்த சமயத்துல ஹையர் லெவல் ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய பேர் இலங்கைக்கு வர விருப்பம். அவங்களுக்கு அதுக்குரிய வசதிகள் இருக்குமாக இருந்தா இலங்கைக்கு டாலர் கொட்டும். சரியா? இந்த மாதிரியான குறிப்பாக பண்பாடு சார்ந்த கற்கைகளுக்கு பெருமளவு வாய்ப்பு இலங்கைக்கு இருக்கு. இப்ப கல்வியையும் சுகாதாரத்தையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய தேசமாக இலங்கை இருந்து கொண்டு பாவம் இறக்குமதி செய்து கொண்டு தெரியுது. நாங்கள் பார்த்தனாங்கள் அதுல மேல ஒரு சுருக்கம் உண்டு, கடல் வளங்களுக்கு அனைத்தாக இருக்கக்கூடிய நாடாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். சரி, இங்க இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு நல்லாட்சி காலத்தினுடைய இறுதி பகுதியில தயாரிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பானது. அங்கதான் சுற்றுலா தொலைநோக்கு 2025 ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு தொலைநோக்கை செய்து வைத்திருந்தார்கள். விஷன் 2025 என்று சொல்லி அந்த விஷன் 2025 ஒரு பகுதி தான் இப்ப நாங்கள் கலைத்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். இப்படி எல்லாம் திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த காலப்பகுதியில இங்கு 2018 நிதி ஒதுக்கப்பட்டது. 2020 சுற்றுலாவை அதிகரிக்க வேண்டும் என்று 2019 காலப்பகுதிகளில் உலகம் முழுவதும் அதிர்கின்ற விதமாக வந்த COVID-19 தொற்றும் இலங்கையில ஜனாதிபதியாக வந்திருந்த பெரியவருடைய பொருளாதார அறிவில்லாத கொள்கை முன்னெடுப்புகளும் வரி தொடர்பான, அப்போது அவருக்கு ஆலோசகராக இருந்த பொருளாதார கொலையாளி என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட ஒரு உயர்நிலை நிதித்துறை கொள்கை வகுப்பாளரும் சேர்ந்து COVID-19 அந்த கொள்கை வகுப்பாளருமாக சேர்ந்து கடைசியா பதவிக்கு வந்தவரை நாட்டை விட்டு ஓடும்படியாக செய்து திருப்பி நாடு அதில் பாதாளத்தில் விழுந்து நாங்கள் எல்லாம் வரிசையில் நின்று இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் இது ஒரு திட்ட வரை. சரியா? அப்ப இங்க பார்க்க வேண்டும் கொள்கை நடவடிக்கைகள்ல 2 விடயம். ஒன்று புதிய சுற்றுலா உபாயம், அடுத்தது தேசிய ஏற்றுமதி உபாயம். தேசிய ஏற்றுமதி உபாயத்தின் கீழ் சுற்றுலாத்துறையை எவ்வாறு தொடர்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதன் 6 முக்கிய துறைகளில் ஒன்றாக நலனோம்பு சுற்றுலாவை அடையாளம் கண்டிருக்கிறார். அது தவிர இங்கு வரவு செலவு திட்டத்திலேயும் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மேல சொல்லப்பட்ட கொள்கை முன்னெடுப்புகளுக்கு ஏற்கனவே நிதி கொடுத்தாச்சு, இப்பவும் கொடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறதால அதை புதுசா நாங்கள் இன்னொன்றாக சேர்க்க தேவையில்லை. 2 கொள்கை நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது. அதுல ஒரு கொள்கை நடவடிக்கை அறிமுகப்படுத்தியதனால் பெற எதிர்பார்க்கப்பட்ட நோக்கம் என்கிற 2 வகையான நோக்கங்கள் இருக்குது. அந்த சொல் விளங்குது தானே? அறிமுகப்படுத்தியதன் நோக்கம், அறிமுகப்படுத்தப்பட்டதனால அடைய எதிர்பார்க்கப்பட்ட நோக்கம் என்கிறதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த உரைப்பகுதியை விளக்கம் விளங்கினதுக்கு பிறகு எங்கள்கிட்ட MCQ கேட்டா என்ன, ஆமில்லை நிச்சயிக்க முடியாத கூற்று கேட்டால் என்ன, அல்லது கேள்விக்கு விடை எழுதன்று கேட்டால் என்ன, எந்த வடிவத்தை பற்றியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு உரைப்பகுதி விளங்கிட்டு சரிதானே?
இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தையே நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம். முதலாவது இதை ஒரு சுருக்கமாக கருதி கொண்டு பார்ப்போமே. இது ஒரு சுருக்கம், 3 பங்காக சுருக்கி எழுத வேண்டுமாக இருந்தால் முதல் பார்க்க வேண்டும். 2017 சுற்றுலா வருகைகள் குறைந்த போதும் சராசரி செலவிடல் தங்கியிருந்த காலம் அதிகரித்து வருமானம் ஆரோக்கியமாக காணப்பட்டது. சரிதானே? 2வது, ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியான முதலீடுகளும் எதிர்காலத்தில் இதனை மேலும் விருத்தி செய்யலாம். ஊக்குவிப்பு பிரச்சாரங்களும் தொடர்ச்சியான முதலீடுகளும் காரணமாக எதிர்காலத்தில் இது மேலும் அதிகரிக்கலாம். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கென ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சுற்றுலா அபிவிருத்திக்கான முதன்மை திட்டம் போன்றவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. சுற்றுலா கைத்தொழிலுக்கு உள்ளார்ந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 தேசிய ஏற்றுமதி உபாயம், சரி வேணாம் 2வது அதுக்கு முன்னுக்கு சொல்லுவோம். சரிதானே? சுற்றுலாத்துறையின் உள்ளார்ந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் பல கொள்கை முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் புதிய சுற்றுலா உபாய திட்டம் சுற்றுலாவிலிருந்தான வருமானம், வேலைவாய்ப்பு, சுற்றுலா பயணிகளின் நாளாந்த செலவினம் என்பவற்றை அதிகரிக்க எதிர்பார்க்கிறது. தேசிய ஏற்றுமதி உபாய நலனோம்பு சுற்றுலாவினை அதன் ஒரு கூறாக அடையாளம் கண்டிருக்கிறது. கொள்கை முன்னெடுப்புகளுக்கான நிதி வசதி வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய சமர். இனி கேள்விக்குள்ள போமா? முதலாவது கேள்வி பாருங்க. அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 மூலமாக எத்தகைய பெறுபேறுகளினை அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது? அந்த அதுக்கு கீழே இருக்கிறது வேலை வாய்ப்பு, நாளாந்த செலவிடல் போன்றவற்றை எழுதியிருந்தால் சரியான விடையாக இருக்கு. சரிதானே? அதாவது வருமானத்தை 7 பில்லியன் டாலருக்கு உயர்த்துவது, 600,000 ஆட்களுக்கு தொழில் வழங்குவது, சுற்றுலா பயணி ஒருவருக்கான நாளாந்த செலவினை $210 அதிகரிப்பது என்கிற விடயத்தை எழுதியிருந்தால் சரியானது. மேலே சொன்னதை எழுதியிருந்தால் சுற்றுலாத்துறை நோக்கு 2025க்கு வசதி அளிப்பது, ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா மீதான நீடித்த நிலைக்கும் அபிவிருத்தி இலக்குகளை எய்துவதற்கு உதவுவது என்பது எழுதப்பட்டிருந்தால் ஒரு நிமிஷம் பிள்ளைகள். ஆனால் நான் ஒரு செஷன்ல இருக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் முடிய போகும். சாரி, மைக் நிப்பாட்டில நானும் ஒரு பிள்ளைய செய்துட்டேன், பரவாயில்ல. ஓகே, அப்போ பாருங்க, இங்க இந்த பகுதி இது மேல் பகுதியா கீழ்ப்பகுதியா என்கிறத டிசைட் பண்ணதுல ஒரு தவறு வந்திருக்குமாக இருந்தால் எங்களுடைய விடையில பிழை வந்திருக்கு. சில பேர் நீங்க அதை எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா எழுதியிருந்தா உங்களை பாராட்டிக் கொள்ளுங்க. தவறாக எழுதியிருந்தால் நாங்கள் இப்போது கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய சிறந்த திட்டமிடலுக்கு உதவும் என்று கருதி கொண்டு நாங்கள் இருந்து போகலாம். நடுத்தர காலத்தில் சுற்றுலா வருமானங்களின் உறுதியான வளர்ச்சிக்கு உதவி அளிக்கும் என கருதப்படும் நடவடிக்கைகளை இங்க இப்படி கேட்டிருக்கிறபடியால பரவாயில்லை. என்னன்னா அப்படியே எழுதிவிட்டாலும் விட சரியா போயிடும் அதுல இருக்கிற மாதிரி. ஆனால் 2 நடவடிக்கை சொன்னதானே, முதலீடுகளும் அடுத்தது பிரச்சாரங்களும். அந்த பிரச்சாரங்கள் முதலீடுகள் என்று எழுதாம அந்த துண்டை அப்படியே கொண்டு வந்து எழுதியிருந்தாலும் சில வேளைகள்ல இதுக்கு சரி போட்டுடுவோம் நம்ம. ஏன்னா உங்களுக்கு அது விளங்கிட்டு தான் அவர் புரிந்து கொள்ளுவோம். ஆனால் எத்தனை என்று கேட்டு போட்டு நடவடிக்கைகளை எழுதுங்கன்னு கேட்டிருந்தால் நீங்கள் 3 அல்லது 1 என்று எழுதி போட்டு விடைய அப்படியே கொண்டு வந்து எழுதினா பிள்ளை போடுவாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டும். சரிதானே? அடுத்தது, இலங்கையில் உள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எனும் வகையில் உரைப்பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள திட்டங்கள் அது 5 திட்டங்கள் பார்த்தினாங்க. என்ன பார்த்துனாங்களா? 5 திட்டங்கள்.
சார். எங்க தொடங்கினாங்க? தெத்துவோல தொடங்கி அதுக்கு பிறகு இரணவில்ல, அக்குரல்ல, கல்பட்டி விளையண்ட மற்றும் குச்சவு அந்த பகுதியை விடையாக சரி. சரியா? புதிய சுற்றுலா உபாய திட்டம் 2017-2020 மூலமாக வசதி அளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் கொள்கை திட்டங்களை இப்ப முதலாவதுக்கு மேலே இருக்கிறபடி எழுதினவருக்கு சிக்கலாகும். இன்னும் இந்த கேள்வியை இன்னும் குழப்பமா போட்டிருக்கலாம். சரிதானே? செட் பண்ற நேரத்தில் அப்படி யோசிக்க இல்லை. உங்களோட கதைக்கிற போதுதான் அது வந்தது. அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்ன, அறிமுகத்தினால் அடைய எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள் என்னன்னு கேட்டிருந்தா குழப்பமாகவே போயிருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த மேலே இருக்கிற 2 திட்டங்களையும் எழுதிவிட்டால் போதுமானது. சரியா? அடுத்தது, சுற்றுலா வருகைகள் குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் சுற்றுலாவில் இருந்தான வருமானங்களில் சாதகமான தோற்றப்பாடு காணப்பட்டமைக்கு. இந்த வார்த்தைகள் தெளிவா கவனமா பிரயோகிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் உண்மையில இங்க வளர்ச்சி ஏற்பட்டதான்னு சொல்லல, வீழ்ச்சி அடையாமல் இருந்தது அல்லது கொஞ்சமா வீழ்ச்சி அடைந்தால் கூட சாதகமான தோற்றப்பாடு என்று சொல்லல. அங்க அந்த வார்த்தை அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாதகமான தோற்றப்பாடு இருந்ததுன்னு சொல்லி இருக்கே தவிர வருமானம் வளர்ந்தது என்று சொல்லி. சரியா? அப்ப நாங்கள் சாதகமான தோற்றப்பாடு காணப்பட்டது கவனமா பார்க்கணும். அங்க வருமானம் அதிகரித்ததுங்க வார்த்தையே பயன்படுத்த இல்லை உரையாசிரியர். மேல பாருங்க, சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டது என்றுதான் சொல்லி இருக்கிறேன். நாங்க 2014 கொண்ட முன்னுக்கு தூக்கி போட்டு 2017 சுற்றுலா பயணிகளின் வருகைகளில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவான வளர்ச்சி காணப்பட்ட போதும் இதை வெட்டி போட்டோம், தேவையில்லை எனக்கு. சராசரி செலவிடல் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த காலம் என்பன அதிகரித்தமையின் காரணமாக சுற்றுலாவில் இருந்தான வருவாய்கள் ஆரோக்கியமானதாக காணப்பட்டன என்று சொல்லியிருக்கிறாரே தவிர சுற்றுலா வருமானங்கள் அதிகரிச்ச என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த. இது கூட சில வேளைகள்ல ஏற்பட்ட வீழ்ச்சிய, அது பெரும் வீழ்ச்சி அல்ல, கொஞ்சம் ஆரோக்கியம் தான் என்று சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். இந்த குறைப்பகுதிகளில் தரப்பட்ட புள்ளி விவரம் தான் உண்மையில அதை எங்களுக்கு சரியா காட்டியிருக்கும். நாங்கள் அவசரப்பட்டு அதிகரித்தது என்று பொருள் போடல் செய்தங்க எழுதி போடக்கூடாது, கவனமா வாசிக்கணும். சரி, இப்படியெல்லாம் இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறதுக்கு காரணமே கவனமா வாசிக்கணும்ன்றது சொல்லி தரதுக்காகத்தான். அப்போ வருமானங்களின் தோற்றப்பாடு காணப்பட்டமைக்கு பங்களித்த காரணிகள் என்றால் அந்த 2 காரணியையும் நீங்க சொன்னீங்கன்னா சரி. என்ன சராசரி செலவுடைய அதிகரித்தமை, சுற்றுலா பயணிகள் சரியா? சரி, அப்ப நான் இன்றைக்கு உங்களோட பேசிய இந்த அளவோட நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் கோபிச்சு கொள்ள மாட்டீங்க என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த செஷனோட இந்த பேப்பரை முடிப்போம். பெரும்பாலும் அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த வினாத்தாளை நிறைவு செய்து கொண்டு ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு கொஞ்சம் சிக்கல் தன்மை வாய்ந்த இன்னும் ஒரு வினாத்தாள் கையிருப்பில் இருக்குது. அந்த வினாத்தாளோடு நாங்கள் தொடர்ந்து நகரலாம். இப்போ நான் இந்த அளவோட இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். 1 மணித்தியால செஷனோட நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்த பிறகு நீங்க ஏதாவது பேச வேண்டுமாக இருந்தால் நான் சில நிமிடங்கள் உங்களோட காத்திருக்கேன். அதற்கிடையில விடைபெறுபவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கிற வரை மகிழ்வான பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய் கொடுக்கிறேன்.